ஹே பேபி, என்ன பண்ணுறீங்கோ? நான் வேலை பார்க்குறேன். வேலை பார்க்காம என்ன பண்ணுவான்னு கேட்குற? வீக் டேல பார்க்கணும். ஆனால் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கேன் தெரியுமா? நான் ஃபிஷ் குழம்பு சாப்பிட்டேன் தெரியுமா? சரி, வேற என்ன? இது என்னது? நினச்சானே என்னென்னமோ சொன்னேன். என்ன சொன்னேன் நினச்சேன், வந்துட்டேன். ஒரு புது ஃப்ரெண்டு கிடச்சிருக்கான். சரியா? ஆஸ் யூஷுவல் இவனும் நம்மளை விட குட்டி. இங்கே இருக்கவங்க எல்லாருமே நம்மளை விட குட்டி தான். மீன்ஸ் நான் எனக்கு வயசாயிடுச்சுன்றதுனால மற்றவங்க எல்லாருமே குட்டியாக தான் இருப்பாங்க. ஜாலியாக இருக்கு. ஆனால் என்னென்னா 30 வயசுக்கு அப்புறம் யாரையும் வந்து வயசு வித்தியாசம் பார்த்துலாம் ட்ரீட் பண்ணுறதில்ல. நம்ம ஊர் மாதிரிலாம் கிடையாது. அக்கா நீங்களா, ஏய் தம்பி நம்ம அப்புறமா பேசுவோம் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். நான் என்ன பண்ணுறேன்னு நினைக்கிறியா? வேலை இருக்குது. கிளம்பி ஓடிடுற. எவனாவது சிக்குனான்னு வச்சுக்கோ, கிளம்பிடுறேன். இந்த வாரம் 2 பொண்ணுங்களை மீட் பண்ண போகிறேன். இல்லை கூட அத்தனை பசங்களும் இன்ட்ரோ கொடுன்னா நான் யாருக்கு இன்ட்ரோ கொடுப்பேன்? எனக்கு இருக்க ப்ராட்பேண்டு கூட அவங்களுக்குலாம் இல்லை. ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வந்தால் கூட கால் பிக் பண்ண மாட்டாங்க. இவங்களெல்லாம் நான் இன்ட்ரோ கொடுத்து என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. சரி இருக்கட்டும், அது கடவுள் விட்ட விதி. என்ன உனக்கு இன்ட்ரோ தானே வேணும்? வா எங்கேயா உனக்கு பார்ப்போம். தான் அவ்வளோதான். நம்பர் வேணா நீ வாங்கிக்கோ. உனக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. எனக்கு இதுக்கு தேவையில்லாத வேலை. வேறு என்னமோ நினச்சானே. உன்ட்ட 2-3 நாளாக பேசலை. சரி, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? how are you feeling? how are you? சொன்னா முன்னாடி தூக்கமே இல்லை. என்ன சொல்கிறது, என்ன ஆச்சுன்னே தெரில. இந்த ரூம் ரொம்ப சூடாக இருக்குது. கிட்ட கனவாக வருது. கனவு உன்ட்ட சொன்னல தூக்கம் வரலன்னு சொல்லி நீ தான் என்ன ஒரு 5 நிமிஷம் தூங்க வச்சில்ல. சே, நான் மறந்துட்டேன், சாரி. நேற்று படுத்தவ தான், நல்லா தூங்கிட்டேன். ஒரு 3:45 முழிப்பு தட்டுச்சு. அப்புறம் மெசேஜ் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு 4:45 தூங்க போலாங்கும்போது மாமா வெயிட் பண்ண, நான் வரேன் அப்படின்ட்டான். அப்புறம் பார்த்தா ஓகே ஜாப் முடிஞ்சிச்சா, ஃபெயில் ஆயிடுச்சுடா. ஜாலி ஃபெயில் ஆயிடுச்சு. ஃபெயில் ஆனதில் என்ன ஜாலின்னு கேட்குறியா? டெஸ்டிங் டீமுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபெயில் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்மளே அதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். என்ன பிரச்சனைங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. யூ காட் மீ? இல்லைங்கிறியா? இல்லைன்னா போ. இப்போ பசிக்குது மேன். பட்டு சோம்பேறி ஆயிட்டேன் நான். அப்போ பட்டு சோம்பேறி. ஓகே, ஐ காட் இட். சரி, நேற்று ஒரு மொக்கை வாங்கினேன் தெரியுமா? என்னன்னு கேட்குறியா? ஏதோ காமெடி, ஒரு மொக்க காமெடி போயிட்டு இருந்துச்சு. உனக்கு தான் என்ன தெரியும்ல, என்னால் சிரிப்பை கண்ட்ரோலே பண்ண முடியல. இதெல்லாம் ஒரு என்னது காமெடி சீன்னு நீ உட்காந்து சிரிச்சிட்ருக்கேன்னு சொல்லி அசிங்கப்படுத்திட்டான் சார். சிச்சோ, இது புஷ் ஆகலையா? இல்லையா? எப்படி இருக்க மேம்? சரி, இது கால் வேறு பிடிக்கிட்டோம். சரி, என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு ஒரு க்ளீனப் பண்ணணும். டார்கெட் டேபிள்ஸ்லாம் இங்கே எதை பேசினாலும் ஒரு மாதிரி, டே நான் இதை தான் சொன்னேன், நீ எப்படி எடுத்துக்கிட்ட அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே, மாமா நேற்று நாளாக வச்சுட்டான். இருக்கு உனக்கு வச்சு சேர. நீ என்ன செய்வேன் தானே? ஒன்றும் செய்ய மாட்டான். இட்ஸ் அ பிரேக். ஐயோ, இவங்க வேறு டிஃபெக்டட் ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு வேலை வச்சுட்டே இருக்காங்க. சம்பளம் கொடுக்கும்போது வேலை வைப்பாங்கங்கிறியா? வைப்பாங்க தான். யார் இல்லைன்னு சொன்னா?
ஆக்சுவலி நான் லோக்கலில் வந்து இந்த கோடை வந்து புஷ் பண்ணல, நேற்று இதில் தான் புஷ் பண்ண, இதுக்கு பண்ணல. அதான் ஐ காட் இட். காலேஜில் நம்ம ஒரு வார்த்தை கேட்போம், ஐ எம் இன்டு யூ. முத ஒரு பையன் சொன்னான், லவ் பண்ணா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதே வார்த்தை இப்போ திரும்ப கேட்கும்போது, டேய் எனக்கு எங்கே கல்யாணம் ஆயிடுச்சுடா. இட்ஸ் ஓகே. But I'm into him. What I'll do? It's okay. அது ஒன்று ஹர்ட் பண்ணுறதுன்றதுக்காகலாம் ஒன்றும் பண்ண முடியாது சார். ஓகே டன், we can rerun the job. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம அந்த க்ளீனப் பண்ணிடுறோம், இல்லைன்னா டூப்ளிகேட் ரெக்கார்ட்ஸ் வரும், நம்மள அசிங்கமாக பேசுவாங்க. எங்கே சேவ் பண்ணோம்? கண்ணுக்குள்ள ஒரு தீ வச்சிருக்கா சிரிக்கி, எப்போ கண்ணு ரெண்டு மாதிரியா. என்ன அலெக்ஸா சொல்கிற மாதிரி லைன் தரலன்னா அப்ரூவ்டாக கட் பண்ணு, ஏன் இழுத்துட்டே போகிற, அதானே. பட் லைக் ஐ எம் நாட் what is that 001. என்னன்னா நமக்கும் மற்றவங்களுக்கும் அந்தளவுக்கு வந்து செட் ஆக மாட்டேங்குது. அட்லீஸ்ட் வந்து இஃப் ஐ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் தென் இட்ஸ் குட். வென் ஐ டோன்ட் வாண்ட் பட் ஐ நீட் அ ஃப்ரெண்ட், இங்கே ஃப்ரெண்டுங்கிறது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணுவேன், சரி 2 நாளுக்கு மேலே ஏண்டாத்தாங்களன்னா தான் மேட்ரு. மாமாவுக்கு மட்டும் தெரிஞ்சான்னு வச்சுக்கோ, என் தூக்கி போட்டு கும்பு. ஓகே செல்லக்குட்டி என்னமோ மெசேஜ் அனுப்பியிருக்கு, சரி அனுப்பட்டும். இதை பார்த்துட்டு இருந்தோன்னு வச்சுக்கோ, நம்ம வேலையை விட்டுருவோம். நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு தானே கேட்குற. நான் வேலை பார்த்துட்டு தான், ஐயோ என் சுடுதண்ணி, வேலை பார்த்துட்டு தான் இருக்கேன் சரியா. நேற்று மொக்கையாக பார்த்து சிரிச்சிருந்த காமெடி என்னன்னு கேட்குறியா? குஸ்தி படத்தில் அந்த பேய் விரட்டுவாங்கள்ல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆனால் அப்போ எதுவும் சொல்ல, ஆனால் அதை பார்த்துட்டு அப்புறமா தான் கொஞ்சம் கலாய்ச்சி விட்டுட்டாங்க. இட்ஸ் ஓகே, நம்ம கலாய்க்கிறதுக்கு கூட ஆள் இல்லாமல் சுற்றிட்டு இருக்கும்போது இட்ஸ் ஓகேங்கிறியா. என்ன படம்? கோஸ்டி. டி ஐயோ படமே இருக்குடா இதில். சரி நான் உனக்கு அந்த காமெடி சீன் மட்டும் போகணும். கோஸ்டி மூவி மட்டும்தான் வேணும், பார்ட்னர் இல்லை. உங்கூட எது வேணாலும் பார்த்து சிரிக்கலாங்கிறியா? எனக்கு உங்கூட இருக்கிறது கூட சந்தோஷமாக தான் இருக்கு. நானாக இருக்கேன், யோசிக்க தேவையில்ல. ஆனால் ஒன்றா வந்து இதை போட்டுறான்டா. கோஸ்டி எனக்கு உன் கூடயே வந்து டபுள் மீனிங்கில் வர இது வந்து பார்க்க காமெடி கூட பார்க்கறதுக்கு தெரியல.
தெரியாது ஒன்று பார்ப்போமா? ம், இங்கே ஏகப்பட்டது இருக்குது. யோகி பாபுவோட காமெடி சீன்ஸ். ஓகே, லெட்ஸ் கோ பை ஒன். யோகி பாபு இதே பார்ப்போமா? யோகி பாபுவும் ஓகே தான், மீன்ஸ் காமெடி பார்க்கறதுக்கு சொல்கிறேன், சரியா? டைசன், முகமது அலி, ஜெட்லி, புருஷலி, எம்ஜிஆர், சரத்குமார், ஜெயம் ரவி, பாக்ஸிங் கலக்கின அத்தனை பேரும் என்னை காப்பாற்றணுமாப்பா. இவன் கூட ஒரு ரவுண்டு விளையாண்டு வீட்டில் போய் 10 ரவுண்டு அடிக்க வேண்டியது. அவருல அவருக்கு கோர மாசத்துல பிறந்தவ மாதிரி இருக்கேன். எங்கடா வாங்க அந்த பெல்ட்ட? எரும மடலாம் ஜெயிச்சா நாங்களா கொடுப்போம், நீயா கொண்டு வரக்கூடாது. மத்தவங்க கையில எது வாங்க, மத்தவங்க கையில அடி வாங்கினா பிடிக்குமா? ஏன்டா மரபம் கூட எப்படி இருக்கீங்க? ஓ காட், ஐ மிஸ்ட் தி பெல்ட் ரெஃப்ரி. ரெஃப்ரி, மை பிரதர்ஸ் முன்ன இன்சல்ட் பண்ற, பாஞ்சனே நாக் தேடுவனி. இவங்க எல்லாம் பிரதர்ஸ், அப்புறம் பூத்தட்டி மண்டையில பஞ்சதந்திரம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல. நான் சொல்றபடி எல்லாம் கேட்போம். நீங்க போய் ரெடிங்க. நீங்க ரூமுக்கு போய் job completed. It sounds good. ரெடியா இருங்க. நானு I'm sorry. It's all right. ஆனா நியாயம் இல்லடா இது. நீங்க ஆல் ரைட் னா. சாரி. எங்க விட்ட? It's all right. Sorry. நாங்க ரூமுக்கு போய் எல்லாத்தையும் பேக் பண்ணி அதெல்லாம் இந்த லாண்டரி பேக்குள்ள போட்டு இந்த லாண்டரி பேக்குள்ள போட்டுட்டு அதை எடுத்து கார்ல வச்சு காரோட தூக்கி அதுக்குள்ள போட்டு அடிச்சுக்கிற டென்ஷன் இருக்கு. அப்ப நீ சாரி, நாம எல்லாரும் கூலா இருக்கணும். கூல் யூஸ் ஆஃப் பிரெயின். ஓகே ஓகே. என்னடா பண்ற? எறும்புடா கடிக்குது, சொல்ல கூடாதா? Oh God. எதையும் மறந்து விட கூடாது. அந்த கட்டில் கட்டிருப்பாரு பாத்தியா? ஸ்ப்ரே மறந்து வச்சுட்டோம். எல்லாம் உன் கைகறி தானடா. எல்லாம் கொலையை நான் தான் செஞ்சுக்கிறியா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல, கொலையை நீ தான் செஞ்ச, அதனால இது நீ தான் செஞ்சிருப்ப அப்படின்னு ஏதோ உலக சம்பளத்தில் போட்டு. இங்க ஒரு செல்போன் இருக்கு பாத்தியா? குட் பாய். தேங்க்யூ. அவனை சொன்ன தேங்க்யூ. பாடி காலப்படி. என்னது உன் காலை பிடிச்சி கேட்கிறேன்டா? நான் வெஜிடேரியன் விட்டுருவேன். சரி, காலை தானே பிடிக்கணும், பாடி காலப்படி. சுத்த பிராமணன் போய் சபத்தை தூக்க சொல்லு. ஆனா இங்க இருக்க மாதிரி எல்லாம் நம்மளோட லாண்ட்ரி கிடையாது, இது ரொம்ப பெருசு. ಹಲೋ, ನಮಸ್ಕಾರ ಸರ್. ಕೂರ್ಗಟ್ಟೆ ಗೂಬೆ ಪಂಚತಂದಿರ ಪಂಚತಂದಿರ Your farm's been shut down. அதே எக்ஸைட்மெண்ட் இல்லை, என்னவோ தெரில. நான் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கேன்னு நினைக்கிறவங்க கூட. உங்ககிட்ட ஏதோ மாதிரி இருக்கிறேன்னு சொல்கிறியா? ஆமாம் ஆமாம், மனசுக்குள்ள ஒன்று இருக்குது, ஆனால் உங்ககிட்ட இன்னும் சொல்லலை. சொல்கிறது கொஞ்சம் டைம் ஆகும். சும்மா உடனே சொல்லுன்னா எப்படி சொல்ல முடியும்? உங்ககிட்ட சொல்லவே எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கே. ஓகே, குளிருது. சரி, பேசாம நம்ம இந்த இதை ஓப்பன் பண்ணிடுவோமா? ஹீட்ரு ரொம்ப
ஷோவா வரானுங்க. கொலை பண்ணுதில்ல, மூடிட்டு நான் சொல்றது மட்டும் செய். பரவாயில்லையே, ஆனா வண்டி என்ன படம் அது? பேசாம கோஸ்ட் மூவி பார்ப்போமா? ஓட்டியாவது பார்ப்போம். ஒன்று சொல்லணும், அது சொல்கிற வரைக்கும் நான் இப்படி தான் உள்ளாத்திட்டு இருப்பேன். புரிஞ்சுதான்? எப்படி சொல்லணும்னு தெரியல, என்ன சொல்லணும்னு தெரியல. தலைவர அளிக்குது. இன்றைக்கி ஈவினிங் வந்து நாங்கள் காஸ்கோ போகிறோம். ஏன்னா நான் வாங்கணும்னு ஒரு லிஸ்ட்டு போடுவோமா? உருப்படியே ஒரு வேலை பார்ப்போம். என்ன வேணும்? தக்காளி. நீ ஏன் ஒரு தக்காளிங்கிறியா? சே, நம்மளுக்கு பேர் வச்சு கூப்பிட்டதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது. யார் தக்காளின்னு கூப்பிடுவா? அண்ணா. அண்ணா தக்காளின்னு கூப்பிடுறது ஒரு சந்தோஷமா? ஆமாம், ஏன்னா அண்ணா அப்படி என்னை கூப்பிட்டதே இல்லை. ஸோ tomato, as usual, carrot, onion, egg, bread, டிப்பு, வேற என்ன? கேரட், ஆனியன், பிரெட்டு, ஆப்பிள். இன்னும் ஆப்பிள் சாப்பிடல, வாங்கிட்டு ரொம்ப வேண்டாமா? இன்னும் ஒரு 5-6 இருக்குது. நான் ஒழுங்காக வேறு சாப்பிட்றது இல்லை இப்போலாம். சரி, தான் ஒன்று பண்ணுவோம், சாப்பிட்ணும் ஒழுங்கா. என் க்ராசரி ஷாப்பிங்கே நான் இவ்வளோ பெருசு பண்ணுறேன். சரி, பால் இந்த தடவை ஒரு பேக்கெட் போதும், ஏன்னா ஆல்ரெடி 2 இருக்குது. காஃபி போட்டு கூட குடிக்கலாம்லப்பா. சரி, குடிக்கலாம், வெயிட் பண்ணு. வேறு என்ன? பனானா. சரி, இதெல்லாம் வந்து வந்துச்சுங்க. இதெல்லாம் ஈவினிங் வாங்கிப்போம். குளிர் ரொம்ப. I'm still learning life, still learning about the people. அதெல்லாம் விட ஸ்டில் ஐம் லேர்னிங் அபவுட் மை செல்ஃப். அதான் உண்மை. சரியா? எனக்கு இன்னும் என்ன வேணும் என்ன வேணான்றதே தெரில. ஒருத்தவங்க வந்து பிரைன் வாஷ் பண்ணி இது உனக்கு வேணும் அப்படின்னு பிரைன் வாஷ் பண்ணால் ஓகே, எனக்கு இது வேணும் போல் அப்படின்னு தோணுது. கொஞ்ச நேரம் கழித்து தனியாக வந்து யோசிக்கும் போது இது எதுக்கு கும்பத்தி உனக்கு அப்படின்றது தோணுது. இட் மீன்ஸ் லைக் இட்ஸ் நாட் லைக் யூ ஆர் ரெஸ்ட்ரிங் இட். அதை நீ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலை. ஆனால் உனக்கு அது வந்து என்ன தோணுதுன்னா அது உனக்கு வேண்டான்னு தோணுது. வேண்டான்னு தோணுதுன்னா வேண்டாம், இட்ஸ் ஓகே. வேணும்னு தோணும்போது நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஒருத்தங்க பிரைன் வாஷ் பண்ணும்போது இட்ஸ் ஓகே, லெட் தம் டு கம்ப்ளீட் த கான்வர்சேஷன். ஏன்னா நடுவில் பேசினா ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. உங்கள்கிட்ட என்ன பேசி ட்ரை பண்ணாங்கன்னு கேட்குறியா? இல்லை, மீன்ஸ் நிறைய விஷயம். ஐயோ, இதெல்லாம் எனக்கு வந்ததில்லப்பா. பஞ்சு மிட்டாய், துருப்பா, அப்பா எவ்வளவு ஸ்டோரி. சென்டருக்கு வந்து மோர் ரெக்கார்ட்ஸ் இருக்கும். லெட்ஸ் செக் ஆன் த சென்டர். யார் அந்த சென்டர்னு கேட்குறியா? ஒரு டேபிள் நேம். நீ இல்லை, நான் இல்லை. எக்ஸசைஸ் பண்ணணும்னு தோணல, பாட்டு கேட்கணும்னு தோணல. யோசிச்சுட்டே இருக்கேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னமோ நான் யோசிச்சுட்டு இருந்தேன்.
இப்போ அடுத்தவங்க சொல்கிறத வந்து இவங்க ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறத யோசிக்கிறேன். அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்றதை யோசிக்கிறேன். யாரும் தமிழில் பேசுகிறதில்ல, இங்கிலீஷில் பேசுகிறாங்க. முக்கால்வாசி வார்த்தைக்கு அதுக்கு என்ன அர்த்தம்னே புரிய மாட்டேங்குது. டே, நீ இதை தான் சொல்ல வரியா இல்லை அதை சொல்கிறியான்னு எனக்கு தெரியல. நமக்கு டீஃபால்ட்டாக ஒரு விஷயம் இருக்குது, சேஸ். நேற்று ஒன்று ட்ரை பண்ணேன், மாமாட்ட சொல்லலை. ஏன்னா அவன்கிட்ட சண்டை போட்டுருக்கோம், நான் சொல்லலை. ஆனால் வாந்தி தான் எடுத்தேன், கன்றாவி. ஸ்வீட்டாக இருக்குமா. ஸோ இனிமேல் வந்து ஏன் என்ன சொன்னாலுங்க பார், ட்ரை பண்ணுற ஐடியா இல்லை. கம்ப்ளீட் வேஸ்ட்டு. ட்ரை பண்ணி கம்ப்ளீட்டாக போய் வாங்கிட்டு காசுக்கு வர செய்யுது. அப்புறம் ஒரே ஜாலி தான் போல. என்னன்னு கேட்குறியா? ஒன்று தான் கேட்குறேன். ஏதோ ஜாலியாக இருக்க, அப்படியே இஷ்டத்துக்கு சுற்றுற. இஷ்டத்துக்கு சுற்றுனா ஆள் இல்லாமல் இஷ்டத்துக்கு தான் சுற்றுவாங்க. ஏன் நீ தினியாக இருந்தால் இருந்துருவியா? பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு நாள் இருக்க முடியுமா? இப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரியுது. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகணுன்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். நல்ல வேலை போகலை. இல்லைன்னு வச்சுக்கோயேன், என்னோடய ஃபுல் கேரக்டர் ஊருக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ மட்டும் தெரியாதான்னு கேட்குறியா? தெரியும். தெரியல. என்ன சொல்ல வரேன்னு கேட்குறியா? தெரில. ஒரு விஷயம் சொல்ல வந்தால் ஓப்பனாக பேசு, மேன் டு மேன்ன்ற மாதிரி பேசு அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னு வச்சுக்கோயேன். அப்படி நான் சொல்ல ட்ரை பண்ணுறதுக்கு சுற்றி சுற்றி தான் வந்து சொல்ல ட்ரை பண்ணுவேன். இல்லைன்னா நான் சொல்லவே மாட்டேன்றது அவங்களுக்கு தெரியாதுல்ல. இன்னும் கண்ணில் ஏதோ டயர்னஸ் இருக்குது உனக்கு. தூங்கணும், கண்ணம் புஷனாயிடுச்சு. டோன்ட் கெட் லேசி. இன்றைக்கி ஏதோ விண்டுலாம் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். என்ன பண்ண போகிறேன்னு கேட்குறியா? எதுவுமே பண்ண மாட்டேன். முப்பது வயசு தாண்டினதுக்கப்புறம் என்னமோ இருக்குது. என்ன இருக்குன்னு சரியாக தெரியல. ஸோ நோ ரெக்கார்ட்ஸ் டு சென்டர். கரெக்டாக தான் இருக்குது. உங்ககிட்ட என்னமோ சொல்லணும்னு நான் ட்ரை பண்ணுறேன். பட் என்ன சொல்ல ட்ரை பண்ணுறேன்னு எனக்கே தெரியல ஆக்சுவலி. எனக்கு என்ன தோணுது, என்ன பண்ணணும், என்ன வேணும், இங்கே நம்ம எதுக்கு வந்தோம், அதை ஃபஸ்ட்டு சொல்லி எதுக்கு வந்தோம். இங்கே வந்தோன்னா ஓகே, கொஞ்சம் ஏர்ன் பண்ணுறோம், இஎம்ஐ கட்டி எல்லாம் ரெடி பண்ணுறோம், மாமா பாப்பாலாம் கூட்டிகிட்டு வரோம். இதுதான் நம்மளோட எய்ம்னு சொல்லி நம்ம இங்கே வந்தது. வரும்போது அப்படி தான் வந்தோம். ஆனால் இப்போயும் புத்தி இப்படி போகுது. எனக்கு போகல, நான் நார்மலாக தான் இருக்கேன். மீன்ஸ் நான் இன்னும் அந்தளவுக்குலாம் கெட்டு போகலை. அந்தளவுக்கு இந்த சென்ஸ் நம்மளை சுற்றி இருக்கவங்க நமக்கு ஒரு ஆள் தேவைப்படுறாங்கன்னு சொல்லி நம்ம தேட ஆரம்பிக்கிறோம். தேட ஆரம்பிக்கும்போது தேட அத்தனை பேருமே இங்கே இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க. எனக்கு என்னென்னு அதுக்கு மீனிங் இன்னும் புரிய மாட்டேங்குது. அது எந்த லெவலுக்கு போகுன்றது எனக்கு புரிய மாட்டேங்குது.
தாடி வச்சுருந்தா பார்க்க ஓகே, அவங்கள எனக்கு தொடுறது பிடிக்காது. இது ஏன் சொன்ன தெரில. ஓகே ஓகே, நான் உங்ககிட்ட பேசுகிறது எனக்கு தெரிஞ்சு நான் வாயை திறக்க மாட்டேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு நான் ப்ரிப்பேர் ஆகிக்கிறேன், அப்புறமா உங்ககிட்ட வரேன். சரியா? சரி, சந்தோஷமாக இரு, போ. நீயா சந்தோஷமாக இருப்போ.